ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். இரு நண்பர்கள் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பிரியா அப்படின்றவங்க கேட்குறாங்க, டேய் சாப்பிட்டியா காலையில் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? டேக்கு டே தான், அதில் மாற்ற முடியாது. சரி சரி, இப்போ கவனிங்க. HAVE ஹேவ். இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடு சாப்பிடு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? இந்த ஹேவோட பாஸ்ட் ஹேடு. இப்போது ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நீ உன்னுடைய காலை உணவை சாப்பிட்டாயா அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் நீ உன்னுடைய காலை உணவை சாப்பிட்டாயா அப்படின்னு பேச போகிறது கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் இப்படி தான் பேசுவாங்க. தமிழை தமிழாக பாருங்கள், இங்கிலீஷை இங்கிலீஷாக பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சாப்பிட்டியா காலையில் அப்படின்னு அர்த்தம். அதுதான் உங்கள் மனசில் இருக்கணும். சரி, ஓகே. அதுக்கு ராகுல், சாப்பிட்டேன் பிரியா, நீ சாப்பிட்டியா? ஐ ஹேட் இட் அப்படின்னா நான் காலை உணவை சாப்பிட்டேன். இந்த இட் அப்படின்ற வார்த்தை பிரேக்ஃபாஸ்ட்டை குறிக்குது. இங்கிலீஷில் பேசினதே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் பேசணும். அது சும்மா சும்மா பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறோம். சரிங்களா? ஓகே. ஐ ஹேட் இட் பிரியா அப்படின்னா நான் காலை உணவை சாப்பிட்டேன் பிரியா. இட் அப்படின்ற வார்த்தை பிரேக்ஃபாஸ்ட்டை குறிக்குது. ஐ ஹேட் இட் பிரியா, நான் சாப்பிட்டேன் பிரியா. டிட் யூ ஈட், நீ சாப்பிட்டியா? டிட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. அதுக்கு பிரியா, சாப்பிட்டேன்டா, தலை வலிக்குதுன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு? எப்படி பேசலாம்? யா ஹேட் இட்டா, சாப்பிட்டேன்டா. யா அப்படின்ற வார்த்தைக்கு ஆமாம் அப்படின்லாம் அர்த்தங்களா? சரி, ஓகே. நான் சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷில் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஐ ஹேட் இட் அப்படின்னு தான் பேசணும். ஆனால் பேசும்பொழுது ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த ஐ அப்படின்ற வார்த்தை போட்டுலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. யா ஹேட் இட்டா, சாப்பிட்டேன்டா. சரி, இப்போ கவனிங்க. இந்த வாக்கியத்தில் HAD ஹேட், ரெண்டு ஹேடு வந்திருக்கு இல்லைங்களா? அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் குழம்பிக்க கூடாது. HAVE ஹேவ், இதோட பாஸ்ட் தான் ஹேடுன்னு நமக்கு தெரியும். இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, சாப்பிடு அப்படின்ற இன்னொரு அர்த்தம் இருக்கு. யா ஹேடா அப்படின்னா சாப்பிட்டேன்டா, இந்த சாப்பிட்றது அந்த அர்த்தத்தில் வந்திருக்கு. யூ செட் யூ ஹேட் அ ஹெடேக். யூ செட் அப்படின்னா நீ சொன்னாய். யூ ஹேட் அ ஹெடேக், உனக்கு தலைவலி இருந்தது. யூ செட் யூ ஹேட் அ ஹெடேக், உனக்கு தலைவலி இருந்ததுன்னு சொன்னேன். ஹவ் இஸ் இட் நவ், அது இப்போ எப்படி இருக்கு? இந்த ஹவ் இஸ் இட், இந்த இட் அப்படின்ற வார்த்தை தலைவலியை குறிக்குது. ஐ ஹாவ் அ ஹெடேக் அப்படின்னா எனக்கு தலைவலி இருக்கு. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தலைவலிக்குது. ஐ ஹேட் அ ஹெடேக் அப்படின்னா எனக்கு தலைவலி இருந்துச்சு, எனக்கு தலை வலிச்சுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யூ செட் யூ ஹேட் அ ஹெடேக், உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்ன நீ. ஹவ் இஸ் இட் நவ், அது இப்போ எப்படி இருக்கு? உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராகுல், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் லேசாக இன்னமும் வலி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ கவனிங்க. BIT பிட் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். இந்த பெட்டர் அப்படின்ற வார்த்தைக்கு பரவாயில்லை அப்படின்ற அர்த்தம் இருக்குது. அதாவது பரவாயில்லை அப்படின்னா, சாரிங்க நான் உங்கள் கால் அடிச்சிட்டேன், பரவாயில்லைங்க, வேணும்னா யாராவது அடிப்பாங்க, அந்த பரவாயில்லை இல்லை, அந்த பரவாயில்லை இல்லை. சரிங்களா? வலி கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதுதான் பெட்டர். சரிங்களா? இட்ஸ் அ பிட் பெட்டர் அப்படின்னா கொஞ்சம், அது கொஞ்சம் பரவாயில்லை. எது? தலைவலி. நம்ம தமிழில் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க மாட்டோம். சரிங்களா? மொட்டையாக பேசுவோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, இட்ஸ் அ பிட் பெட்டர் நவ். ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இட் அப்படின்ற வார்த்தை தலைவலியை குறிக்குது. இட் இஸ் அ பிட் பெட்டர் நவ் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. பட் ஆனால் தேர் இஸ், இந்த தேர் அப்படின்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையாக வந்துருச்சுன்னா, அதாவது சப்ஜெக்டாக வந்துருச்சுன்னா அது டம்மி சப்ஜெக்ட்னு அர்த்தம். அதாவது அதுக்கு அர்த்தங்கிறதே கிடையாது அப்படின்னு அர்த்தம். தேர் இஸ், தேட்ஸ். சரிங்களா? இந்த ஐயை தூக்கிட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருக்கோம், அது பார்த்துட்டு குழம்பிக்காதீங்க. சரிங்களா? தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இஸ் அப்படின்னா இருக்கிறது, அந்த அர்த்தம் தான் இங்கே இருக்கு. தேர் அப்படின்ற வார்த்தை அங்கே டம்மியாக இருக்கு. அதாவது ஒரு வாக்கியத்தை தொடங்கணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வேணும். அதுக்கு தான் இந்த தேர் அப்படின்ற வார்த்தையை சப்ஜெக்டாக பயன்படுத்துகிறாங்க, டம்மி சப்ஜெக்டாக பயன்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல தேர் அப்படின்ற வார்த்தைக்கு அங்கே அப்படின்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஸ்டில் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. ஸ்லைட் அப்படின்னா
லேசான, லேசா அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, பெயின் அப்படின்னா வலி. நான் திரும்பவும் சொல்றேன், தேர் இஸ் அந்த ஐயை தூக்கிட்டு தான் அப்பாஸ்ட்ரஃபியை போட்டிருக்கோம். சரிங்களா? தேர் இஸ் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் தேர்ஸ். சரிங்களா? ஓகே, நீங்க பேசும்பொழுது தேர் இஸ் அப்படின்னு கூட பேசிக்கோங்க. ஐஎஸ் இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். தேர் அப்படின்ற வார்த்தை இங்க டம்மி சப்ஜெக்டா வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். தேர் இஸ் ஸ்டில் அப்படின்னா இன்னும் இருக்கிறது. எஸ் லைட் பெயின் அப்படின்னா லேசான வலி, லேசா வலி. இட்ஸ் அ பிட் பெட்டர் நவ் பட் தேர் இஸ் ஸ்டில் அ ஸ்லைட் பெயின். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் லேசா இன்னமும் வலி இருக்கத்தான் செய்யுது, இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரியா, இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்ஸ் இருக்க பிடிஎஃப் ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஏதாவது மாத்திரை வாங்கி போடுறா அப்படின்னு சொல்றாங்க. கோ டு த மெடிக்கல் ஷாப் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போ. கோ டு த மெடிக்கல் ஷாப் அண்ட் டேக் சம் டேப்லெட்டா. மெடிக்கலுக்கு போயிட்டு ஏதாச்சும் மாத்திரை வாங்கி போடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகுல், ஓகேடி போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இன் எ லிட்டில் வாயில். இன் அ லிட்டில் வாயில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஓகேடி, ஐ வில் கோ இன் அ லிட்டில் வாயில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிரியா, இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் நீ போக மாட்ட, ஃபோனை வச்சுட்டு இப்போயே கிளம்பு. இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் நீ போக மாட்ட. யூ வில் ஜஸ்ட் சே தட் அப்படின்னா நீ சும்மா அப்படி சொல்லுவ, அண்ட் தென் அதுக்கப்புறம் யூ ஓன்ட் கோ, நீ போக மாட்ட. யூ வில் ஜஸ்ட் சே தட் அண்ட் தென் யூ ஓன்ட் கோ. இப்படி சொல்லிட்டு அப்புறம் நீ போக மாட்ட. கீப் த ஃபோன் டவுன், ஃபோனை கீழே வை, அண்ட் மற்றும் கோ ரைட் நவ், இப்போவே போ. கீப் அப்படின்ற வார்த்தைக்கு வை, வைப்பது இப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. சரிங்களா? சரி, கீப் த ஃபோன் டவுன் அப்படின்னா ஃபோனை கீழே வை, அண்ட் மற்றும் கோ ரைட் நவ், இப்போவே போ. யூ வில் ஜஸ்ட் சே தட் அண்ட் தென் யூ ஓன்ட் கோ. இப்படி சொல்லிட்டு அப்புறம் நீ போக மாட்டேன். கீப் த ஃபோன் டவுன் அண்ட் கோ ரைட் நவ், ஃபோனை கீழே வச்சுட்டு இப்போவே கிளம்பு, இப்போவே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறான்? சரி, இப்போ கவனிங்க, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். NOW, நவ் அப்படின்னா இப்பொழுது, ரைட் நவ் அப்படின்னா இப்போவே, இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு போகிறேன்டி. I'll talk to you அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசுவேன். I'll talk to you for 5 minutes அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசுகிறேன், அண்ட் தென் அதுக்கப்புறம் கோ, போகிறேன். I'll talk to you for 5 minutes and then go டி. ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு போகிறேன்டி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிரியா, அதெல்லாம் வந்து பேசிக்கலாம், நீ இப்போவே கிளம்பு. we can talk later அப்படின்னா நாம் பிறகு பேசிக்கொள்ளலாம். இந்த கேன் அப்படின்ற வார்த்தைக்கு முடியும் அப்படின்னா எல்லா வாக்கியத்திலையும் அர்த்தம் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. we can talk later அப்படின்னா நாம் பிறகு பேச முடியும் அப்படின்னா அர்த்தம் எடுத்துக்கூடாது. சரிங்களா? இந்த லாம் பிறகு அப்புறமா பேசிக்கலாம், இந்த பேசிக்கலாம், இந்த லாம்னு வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. யூ கம் பேக் அப்படின்னா, கம் பேக் அப்படின்னா திரும்பி வருவது. ஆஃப்டர் யூ கம் பேக் அப்படின்னா நீ திரும்ப வந்த பிறகு. we can talk later, நாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ திரும்ப வந்த பிறகு நம்ம அப்புறமா பேசிக்கலாம். யூ லீவ் ரைட் நவ், நீ இப்போவே கிளம்பு. ரைட் நவ் அப்படின்னா இப்போவே. லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு கிளம்புறது, புறப்படுறது, இந்த அர்த்தங்கள் இருக்கு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.